வணக்கம், என் பேர் கிருத்திகா. நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னையில் வந்து ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூலில் ஆர்ட் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். இந்த மாதிரியான மரபு திருவிழாக்களில் போயிட்டு களிமண் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே பண்ணுறேன். இன்றைக்கி இங்கே வேலூர் விதை திருவிழாவில் வந்து நிறைய குழந்தைங்க, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குழந்தைங்க இன்றைக்கி வந்து களிமண் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அதில் வந்து நம்ம குறிப்பாக விதைப்பந்துகள் செஞ்சோம். விதைப்பந்துகளும் ஒரு யானை பொம்மையும் ஒரு ஆமை பொம்மையும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம். பசங்களுக்கு செய்யறது எப்படின்னு சொல்லி கொடுத்தோம். நிறைய குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்டா உட்காந்து ரொம்ப நேரம் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் உட்காந்து குழந்தைங்க கூட இருக்காங்க. என்னன்னா இப்போ இருக்க காலத்துல குழந்தைங்களுக்கு வந்து இந்த மண்ணில் விளையாடுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிடைக்கிறது இல்லை. நம்ம சின்ன வயசுல விளையாண்டுருப்போம். இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படியே இருந்தால் கூட கடையில் கிடைக்கிற ஆர்டிஃபிஷியல் கிளே வாங்கி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. அதோட ஸ்மெல் ஆகட்டும், அதில் போட்டிருக்க கெமிக்கல் ஆகட்டும், குழந்தைங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஹார்ம்ஃபுல் தான். இன்னொன்று, அதில் நம்ம ஒர்க் பண்ணும்போது அதில் எவ்வளோ சென்சரி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் களிமண்லேயோ இல்லை மண் சார்ந்தோ நம்ம வந்து வேலை செய்யும் போது அதில் எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கலோ இல்லை எந்த ஸ்மெல்லோ உங்களுக்கு வந்து கிடையாது. குழந்தைகளுக்கும் சில்ட்ரன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இன்கேஸ் குழந்தைங்க மண் கையில் வைக்கிறாங்க, வாயில் வைக்கிறாங்கன்னா கூட அது பெரிய பிரச்சனை ஆகாது. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு மண் சார்ந்து நிறைய விஷயங்கள் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய பயணித்து தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல பண்ணிகிட்ருக்கேன்.